ஏம்ல ஒருத்தங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வரும். ஆனாலும் அவங்க தங்கம் தெரியுமா? யாருங்க அது? வேற யாரு? நான் தான். சித்தப்பா என்னம்மா? இப்ப யார் பாடினது? யாரு? நான் தான். இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? நல்லாதானே இருந்தது, அவரை பாட சொல்லுங்களேன். அதான் பாட சொல்றாங்கல்ல, வாயில என்ன குளக்கட்டையா வச்சிருக்க? பாடுறா. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன ராகத்துல பாட போற? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு, பாடி தொலையும். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே மூதேவி வருதே. தப்பு என் மேலதான், நான் அப்படி பேசிருக்க கூடாது. சாரிமா. சரி கொண்டா, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல நான் இதுவே குடிச்சுக்கிறேன். விஷத்தை கலந்துட்டேன், ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடச்சு நாட்டாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. நான் வாய் தவறி நாட்டாம நாய் செத்து போச்சாம்ல சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து குறைச்சது. என்னங்க இந்த 1/2 கிலோலையும் சிக்கன் 65 போட்டுருணுமா? 1/2 கிலோ அப்படியே சிக்கன் 65 போட்டுருமா? சிக்கன் 65 எப்படி இருக்கணும்னா சும்மா பஞ்சு மாதிரி அப்படியே மொறு மொறுன்னு இருக்கணும். பஞ்சு மாதிரி வரணுமா இல்ல மொறு மொறுன்னு வரணுமா? பஞ்சு மாதிரி மொறு மொறுன்னு தான் வரணும். மொறு மொறுன்னு தான் வரணும். அப்ப 5 லிட்டர் எண்ணெய் வீட்டுக்கு வரணும். 5 லிட்டர் எண்ணெயா வரணும்? அப்ப பஞ்சு மாதிரி வந்தாலே பரவாயில்லம்மா. எங்கடா பொண்டாட்டியா காணோம்? பொண்டாட்டியா? எந்த பொண்டாட்டி? எனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? நீ தாண்டா எப்ப பார்த்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி போனும் கையுமா இருப்ப, அதுதான் கேட்டேன். அண்ணாச்சி ஒரு 5 பூமர் கொடுங்க. 5 பூமரா? நீனே எடுத்துக்குமா, அண்ணாச்சிக்கு கை சரியில்லை. கை மட்டும் தான் சரியில்லையா? கை மட்டுமா சரியில்லை, காலும் சரியில்லைம்மா. காலும் சரியில்லை. இதை நான் இப்ப அள்ளிட்டு ஒன்னா உங்களால பிடிக்க முடியாதா? எப்படிமா பிடிக்க முடியும்? அதான் காலு சரியில்லையே. அடியா நின்று. ஆகா, என் கடையா கொள்ளை அடிக்கிறதுக்கு ஏன்டி ஐடியா கேட்டு போறியா? மோவளை மாட்டோட என்னைக்கா இருந்தாலும் அன்னைக்கு பேசிக்கிறேன். நல்ல வேலை டப்பாவோட தூக்கிட்டு போக விட்டாலே. அது வரைக்கும் நம்மளுக்கு லாபமா. அண்ணாச்சி ஒரு சீட்டு கொடுங்க. ஒரு சீட்டா? தோத்தரம்மா. இந்தாம்மா ஒரு சீட்டு. அண்ணாச்சி 100 ரூபா வேணும்னா என்ன நம்பர் வேணும்? 100 ரூபா வேணும்னா போட்டிருக்கு பாருமா, 427 விழுந்தா உனக்கு 100 ரூபா. 427? கண்டிப்பா எனக்கு அதான் விடும். சொரண்டி பாரு, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு பாப்போம். யோ வாங்குற சீட்டு பிள்ளை ஸ்டார் தான் உழுதுன்னா ஏமாத்துறியா? தோப்பார் வீணா என் மேல பழிய போடாத. எல்லா சீட்டையும் வாங்கி வேணா கிழிச்சு பாக்குறியா? அந்த 427 கண்டிப்பா வரும். வரலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். அண்ணாச்சி இங்க கடையா போடலாமா? வாங்குறியா? இரியா, நான் காசு எடுத்துட்டு வந்து வாங்குறேன். 100 ரூபா மட்டும் உள்ள, உனக்கு அவ்வளவுதான். அப்படி போய் பணத்தை கொண்டு வா, அப்பதான் பணத்தை ஜெயிக்க முடியும். 1 ரூபா போட்டு கிழிச்சு இவளுக்கு 100 ரூபா விழுந்துடணுமா உடனே? பேராசை பிடிச்சவ. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா காரு பங்களான்னு வாங்கி கொடுத்துருப்பான். ஏண்டி அவன் 50 பவுன் கேக்குறான் தாண்டி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தா? மாமா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்ல கோழி அடிச்சு குழம்பு வச்சுட்டுமா? நான் செஞ்ச பாவத்துக்கு அதுக்கு ஏமா தண்டனை கொடுக்குற? மகிழ்ச்சி அப்படின்னா நீ என்ன நினைக்கிற? தெரியலையே, அதுக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ரொம்ப கோவமா இருக்க? நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன்.